இலங்கை பிரதமர்களின் சந்திப்பு டெல்லியில் நடந்து முடிந்துள்ளது. இதில் இரண்டு பெரிய பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வும் கூறப்படாமல் சந்திப்பு நடந்து முடிந்துள்ளது. மீனவர்கள் பிரச்சினையும் இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்கும் நடவடிக்கைகள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் சந்திப்பு நிறைவு பெற்றுள்ளன. இதுகுறித்து நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் மற்றும் மூத்த செய்தியாளர் தங்கவேலு ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். முதலில் டெல்லியில் இந்திய இலங்கை பிரதமர்களிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நம்மோடு இணைகிறார் மனோஜ். சொல்லுங்க, இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பில் இடையிலான என்னென்ன விவகாரங்கள் பற்றி பேசப்பட்டன? கண்டிப்பாக திவ்யா, இந்த இருவருடைய பேச்சுவார்த்தையின் பொழுது மொத்தமாக 4 விவகாரங்களை நாம் அவர்கள் பேசிக்கொண்டதாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது விவகாரம் இலங்கை தமிழர் விவகாரம், இரண்டாவது இந்திய மீனவர் பிரச்சனை, மூன்றாவது சீபா ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், நான்காவது ஒரு விவகாரம் தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. இந்த 4 விவகாரங்களுமே முக்கியமாக பேசப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிடும் பொழுது இலங்கையில் பல்வேறு விதமான தொழில் முதலீடுகளை செய்ய இந்திய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இலங்கையினுடைய அனைத்து துறை வளர்ச்சிகளிலும் இந்தியா பங்கெடுக்கும் என்ற ஒரு உறுதியையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையில் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து பேசி ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இலங்கை தமிழர்கள் அதிகார பகிர்வில் உரிய தீர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கும் பொழுது இந்தியாவினுடைய சார்பாக அனைத்து விதமான முதலீடுகள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிகள் அதிகமாக செய்யப்பட வேண்டும், அது குறித்த ஒரு ஒப்பந்தங்கள் விரைவில் கையெழுத்தாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த சீபா ஒப்பந்தம் குறித்து விரைவிலேயே அடுத்த ஆண்டு நடுவில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையானது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனை. அது குறித்த நிரந்தர தீர்வுகளை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு உள்ளாக எடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய உறுதியை அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு இலங்கையில் அதிகார பகிர்வு தரப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 4 விஷயங்களுமே முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவற்றில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. ஆனாலும் இது தவிர 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. இந்தியாவுடைய சார்பாக உள்ளாட்சி அமைப்புகளை பயன்படுத்தி இலங்கை வளர்ச்சிகளை மேற்கொள்வது சம்பந்தமாகவும், இலங்கையில் ஆம்புலன்ஸ் சேவைகளை உருவாக்குவது சம்பந்தமாகவும், அது மட்டுமல்லாது சார்க் பகுதிகளை கண்காணிக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் இலங்கைக்கு பங்கு தருவது சம்பந்தமாகவும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. திவ்யா, ஜெனீவால மனித உரிமை மாநாடு நடைபெற்று வர நிலையில இந்த இரு பிரதமர்களிடையே இலங்கை தமிழர்கள் விவகாரம் குறித்து ஏதேனும் பேசப்பட்டதா? அது குறித்த விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாக திவ்யா, ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது கூட அந்த விவகாரத்தை லேசாக குறிப்பிட்டார். ஜெனீவா மனித உரிமை மாநாடு குறித்து பிரதமரோடு பேசியதாக மட்டும் தெரிவித்தார். மற்றபடி அது ஆதரவை கேட்டாரா அல்லது மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் அவர் முழுமையாக தெரிவிக்கவில்லை. ஆனாலும் சில அதிகாரிகளிடம் நாம் இது குறித்து பேசும் பொழுது நாளைய தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ள அந்த அறிக்கைக்கு இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வைத்ததாகவும், பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கையோடு ஒரு இணக்கமான ஒரு பார்வையை கொண்டுள்ள இந்திய நாடானது தொடர்ந்து அனைத்து விவகாரங்களிலும் இது போன்ற ஒரு நிலையை மேற்கொள்ளும் என்றும், இந்த விவகாரத்திலும் இந்த மனித உரிமை ஆணைய அறிக்கை சம்பந்தப்பட்ட விவகாரத்திலும் தன்னுடைய ஆதரவு இலங்கைக்கு தெரிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள அந்த ஆட்சி மாற்றமானது அனைத்து தரப்பு கட்சிகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரசாக இருக்கிறது. எனவே அங்கு நடைபெறக்கூடிய இந்த உள்ளூர் விசாரணை என்பது சரியாகவே இருக்கும் என்று இந்தியா கருதுவதாகவும், எனவே அது போன்ற ஒரு விவகாரத்தில் இலங்கைக்கு சாதகமாக இந்தியா செயல்படும் என்பதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை தினம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடைபெறும் பொழுது இந்தியா எது போன்ற ஒரு நிலைப்பாட்டினை எடுக்கிறது என்பது குறித்த ஒரு விஷயங்கள் தெரியவரும். ஆனாலும் 2 பிரதமர்கள் மட்டத்திலான இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அந்த விவகாரம் முக்கியமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, மனோஜ், இன்றைய சந்திப்பின் போது உங்களுக்கு கிடைத்த இப்போ செய்தியாளர் சந்திப்பிலே பகிரப்பட்ட விஷயங்களை தவிர இப்போ ஜெனீவா உடன்படிக்கை தொடர்பாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பிலே ஏதாவது நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறதா இந்தியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாக? கண்டிப்பாக தங்கவேல், அதாவது இரு நாட்டு பிரதமர்களும் பேசுவதற்கு முன்பாகவே ரணில் விக்ரமசிங்கே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார்.
அந்த சந்திப்பின் பொழுதும் அவர் இந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் அறிக்கை குறித்து பேசியிருக்கார். அது மட்டுமல்லாது பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் பேசும் பொழுதும் அது குறித்து பேசியிருக்கார். எனவே அதனுடைய வெளிப்பாடுதான் பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது அவர் அது குறித்து குறிப்பிட்ட விஷயம். இது குறித்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளும் சரி, இலங்கையைச் சேர்ந்த சில அதிகாரிகளும் நாம் கேட்கும் பொழுது இலங்கைக்கு சார்பான ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதாகவும், இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, பிரதமரும் சரி ஒரு உறுதியை கொடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்று நாம் வினவிய பொழுது, இலங்கையில் இந்த இனப்படுகொலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர்க்குற்றம், போர் நடந்த சமயம் நடைபெற்ற அந்த விஷயமானது முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதாகவும், எனவே தற்பொழுது அனைத்து விதமான கட்சிகளும் சேர்ந்து ஒரு நாடாளுமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கும் அதிகார பகிர்வு என்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்திய அரசு கருதுகிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த அறிக்கை மீதான ஓட்டெடுப்பின் பொழுது இந்தியா தங்களுக்கு ஆதரவாக, இலங்கைக்கு ஆதரவாக தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்று நம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முக்கிய காரணமே தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றமும் சரி, அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சுணக்கமான நிலை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.